தர்பூசணி பழம் வந்தாங்க. வந்தா பையன் வந்து 35 ரூபான்றாங்க கிலோ. பார்த்தா 10 ரூபா கூட பறிக்க மாட்டேன்தான். அதுக்கு பதிலுக்கு ஒரு பீஸ் வெட்டிச்சு நான் டேஸ்ட் காட்டுவோம் எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது எடுத்துட்டு போய் நாங்க இப்போ ஜூஸ் போட போறோம் கைஸ். வாங்க போவோம், ஜூஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தர்பூசணி காய்க்க பையன் 10 ரூபா கூட குறைக்க மாட்டேன்தான். அவங்ககிட்ட போய் இவன் சண்டை ஃப்ரெண்ட்ஸ், இவனை வச்சு நான் ஒரே இடம் முடியல. ஆமாடா, ஒரு பொருள் வாங்கினா ஒரு 10 ரூபா கட்டு கொடுக்குன்னு அப்புறம் வாங்குவாங்க. என்னங்க சின்ன பசங்க கிட்ட அதுக்குன்னு இப்படி போய் வியாபாரம் பேசணும் எப்படா? சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை கைஸ், வாங்க போயிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க போய் வாங்க போமா, ஜூஸ் போட்டு குடிப்போம். இவன் சாப்பிடலாம்டா, நம்ம குடிப்போம். போய் ஒரு கலக்குன்னு கலக்கலாம். பிளேட்டு பெருசா எடுத்தான், ஆனா சின்ன சேர்த்தல காயோட பெருசு. இது பிளேட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏபி விலாஸ். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மருக்கு அதுவுமா கூலிங்கா ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு. என்னடா காய் வெளியே இருக்குது? வெளியே இல்லாம பச்சைக்கும் செவேனுக்கும் பாரா வேணுங்கதா. ஹலோ காய்ஸ், பாருங்க எவ்வளவு செவேன் இருக்கா. தர்பூசணி இது கூட பாக்கலாம். யோ டேஸ்ட் பார்த்துருவோமா? பாருங்க காய்ஸ், அப்படியே அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியேப்பா ஏன் மாதிரி இருக்கு பாருங்க கைஸ். சரி அப்படியே எடுத்து வாயில போடணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஜூஸ் போடணும், போடலாம். என்ன பண்றதுன்னா அடுத்த பால் போட போறேன் பழத்தை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்ன மாதிரி தண்ணி கூட எனக்கு தண்ணி விடுவா. நான் ஃபர்ஸ்ட் என்னடா போறது இல்ல இதுல வெறும் பழம் மட்டுமா? இல்ல அது இந்த மாதிரி தர்பூசணி பழம் டேஸ்ட் கம்மியா இருக்காது. எனக்கு லைட்டா சக்கரை ஜூஸ் வேற ஜூஸ் இந்த செவனப் இருக்கா? செவனப் இருக்கு, ஐஸ் கியூப் உள்ள இருக்கு. அப்புறம் சக்கரை வேணும், சக்கரை போட்டுக்கலாம். சக்கரையா? அக்கா ஒரு சக்கரை அர்த்தம் ரஃபா வரும், சேவக்கூடாது. பரவாயில்லையா? போன் அடி போனா இந்த வேணாம் இது சொல்றேன், போன் அடிக்க. நீ ஏன்டா கீழே மேலையும் போட்டு இறச்சினாலும் சாப்பிடுற மாதிரி இடம் இருக்கும். பிளேட் பெருசா எடுத்து சின்ன சும்மாறா ஒன்னும் சரி போட்டு வர மாட்டேன். உன்னை வச்சுன்னு பஞ்சு மிட்டாய் கூட முடியாது. ஒண்ணுத்துக்கு ஆக்கிடுவாங்க. வாய் மட்டும்தான், வாயிலாம் வச்சு நாய் கூட மூந்து பார்க்காது. அது என் தம்பிக்கார ஒருத்தங்க, அவனா நான் கேட்கறது, நீ என்ன கேட்காது. வேற இப்ப நீ பண்ற வேலை அப்படிதான் இருக்குது. சரி, எங்கிட்ட வேற ஓவரா இருக்குது. என்ன பண்ணாது? அடுத்த ரோல் படுத்தியா? ட்ரிப் என்ன போடலாமா? மறுபடியும் முதல்ல 5000 செலவு பண்ணி வந்துச்சு. போயிடுச்சு. மறுபடியும் என்ன பொண்ணு போடா? எங்கடா பொண்ணு பாக்கலப்பா. பொண்ணு போய் நீ குட்டக்காடு கேட்டு முட்டது போதும். குழம்பு போற சாமி நாவல்டாப்பா. சரி, கொடைக்கானல் கொஞ்சம் சொல்லி போட்டு குட்டக்காடுல போய்யா. மக்களே, இந்த மாதிரி ஜூஸ் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. அப்புறம் எந்தெந்த ஊருன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும். பாருங்க அருமையா இருக்கு ஜூஸ். ஆமா சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அதுக்குன்னு சப்போர்ட்டா பழத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்துறாதீங்க. பத்துல நான் பழம் எடுத்துட்டாங்க, ரசம் பத்து உள்ள இருக்குதா? அருமையா ஜூஸ். சரி, நாம ஒரு 7-8 பேர் நம்மளுக்கு பத்தாது. இது அவங்க வேற நான் பழம் வாங்கி சொல்லி போன் அடிச்சோம். ஒன்னும் வரலையாமா? இன்னும் வரல, என்னன்னு தெரியல. போன் பண்ணலாம். எப்ப பண்ண அவங்க வந்துச்சே ஒழுங்கா ஒரு தர்பூஸ் பிடித்ததுல நீ எல்லாம் நடா பண்ண பாரு. கை போல்ற நானடா போட்டான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யோ, ஒரு கேட்ச் கூட போய் தெரியாதா உனக்கு? எவ்வளவு அழகா கையில போட்டேன். திடீர்னு வந்து கையில போட்டா எவ்வளவு பிடிக்குதுங்க. கோபத்தாங்க பாத்தேன், அதுவே கூப்பிட்டு பாட்டாங்க. மறிக்கான அவனுக்கு எப்படி நான் உடைக்கிறது அறுக்கிறதுன்னு பாத்துருந்தேன். எப்படி ஒண்ணு உடச்சிருச்சு. சரி போடுறா. எப்படி பாதி கோய்க்கு தெரியலையே என்னடா பண்றா? என்னடா கேட்சும் ஒழுங்கா பிடிக்குதுல, பழத்தை அறுத்து போறான்னா போடாதான் சொன்னாதான் போடணும்ல. கெட்டடியாதே, எடுத்து அறுத்து போடுறா. இந்த மாதிரி சோதா பசங்களை வச்சு நான் பாடுற பாடுங்க. ஐயோ
அவன் அடுத்த போட சொன்னா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்த பர்சன் ஏதாவது போட்டுருவேன் நீ. மக்களே இந்த மாதிரி கோளாறு யாருன்னா இருந்தாங்கன்னா கமெண்ட் போட்டு விடுங்க. இந்த மாதிரி உங்க கேங்ல, எங்க கேங்ல இது ஒரு பெரிய கோளாறா இருக்குது. டீ பைத்துக்காரடி யாரும் அடுத்த கோசம் அப்படியே எடுத்து போனான். வேற ஏதாவது போடுவாரு. அவன் தெளிவசம் பழத்தை எடுத்து போறான்னு சொல்லி எவ்வளோங்கிற பழத்தை மேலே போனா இப்படிதான் போட முடியும். அப்படியே அடுத்தான் போட முடியும். அவன் தெளிவா சொல்ல நானும் போட முடியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்படியே தின்னா அந்த 8 பேரும் பார்த்தா 3 பேர் தான் தின்ட்டு போனோம். நாங்க இந்த சம்மர்ல தர்பூசணி ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். நீங்க சம்மர்ல என்ன போட்டு குடிப்பீங்கன்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க. அப்படியே அது என்னடா போடு அவ்வளவு நம்மள மாதிரி ஜூஸ் தானே போட்டு கொடுப்பாங்க. இது என்னடா கேள்வி? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்லப்பா நுங்கு கூட சாப்பிடுவாங்கப்பா. நுங்கு சாப்பிடுவாங்க, வேற ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பாங்க. ஜூஸ் அதிகமாக்குது. பழம் ஓரளவுக்கு டேஸ்டா இல்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. நான் டைம் போனா அந்த கடைக்காரனை விற்கிறது நான் என்ன பண்றேன் 10 ரூபாய் 5 ரூபாய் கிராம பறிக்க மாட்டான். டேஸ்டா தான் டேஸ்டா சப்பு இருக்குது. நீங்க என்னடா ஜூஸ் போட்டீங்க? இங்க பாரு நானே அருமையா இங்க பாரு இதுலயே ஜூஸ் போட்டேன். இந்த மாதிரி ஜூஸ் யாருன்னா பண்ணீங்க டேஸ்ட் அருமையா இருக்குது. இப்ப நாங்க இந்த ஜூஸை ஊத்த போறோம். என்னடா பண்ற? ஜூஸ் ரெடி காய்ஸ். ஊத்த போறேன்ட்டு அதுல ஊத்தணும், கீழே ஊத்தணும். அப்படிதான் கொஞ்சம் டைம் நடக்கும்டா. அந்த கதையில அந்த தண்ணி நடக்கூடாது. அதுதான் கோளாறுன்னு வாங்க. ஆமா கோளாரே தான். நாங்க கோளாறு அப்படி. சரி மக்களே, பழத்தெல்லாம் அறுத்து முன்னாடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜூஸ் ரெடி பண்றோம். சரி நீ போய் ஐஸ் கியூப் போயிட்டு வந்துடுறா. சரி நீ போய் அதை கழுவி வந்துடுறோம். இப்ப எத்தனை இருக்கீங்க? லாஸ்டா அதுல ஜூஸ் ஊத்தி மக்களுக்கு கொடுக்கலாம். மக்களுக்கா? ஓகே ஓகே, சீக்கிரமா பார்க்கலாம். மக்களே அதுமே ஜூஸ் ரெடி ஆகிக்குது. அப்படியே பார்க்கறதுக்கே நாக்கில் எச்சு ஊறுது. உங்களுக்கு எச்சு ஊறுன்னு நினைக்கிறேன். சரியா, இதாங்க உங்களுக்காக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ். 5 நிமிஷமா கலக்கணும் கழுவிட்டேன். இப்போ வந்து ஐஸ் கியூபும் அந்த இதுவும் வச்சோம்னா அருமையாக இருக்கும். எங்கள் ஐஸ் கியூபுக்கு போனது எங்கே போனே தெரில. பண்ணிட்டேன் ப்ரோ, பண்ணிட்டேன். என்னடா இது? ஐஸ் கியூப் கேட்டேன். என் ஸ்கூல் டிக்கெட் எடுத்த மாதிரி இருக்குது. ஆன்லைன் சேர்ந்தாம எனக்கு ஸ்கூல் போகும்போது இந்த இடத்துல சோறு கட்டி கொடுப்பாங்க. அருமையாக இருக்குது. இந்த கழிவு நாட்டு ஒருத்தன் நம்ம விட்டு அவன் போனான்னு தெரியல. நீ நான் முக்கியிருக்கிற. ஏய் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு திறக்க முடியாது. இப்படி பண்ண மாட்டோம். நீ ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். நீ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரு நிக்க பாரு, இப்படி வாயில வச்சு திறக்குங்க, பல்லு போயிடும். அப்படி திறக்கணும்னு வச்சுக்கேன். இப்படிதான் ஓப்பன் பண்ணுங்களா? இப்ப வச்சா நக்கின்னு போயிடும். ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் மக்களே, ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். தொடங் தொடங் ப்ரோ நின்று போறோம். பாத்துக்கா சர்டிபிகேட் ஐஸ் கியூப் நல்லா கலக்கிக்கலாம். இந்த கழுவத்து போனவன் எங்க போனாண்டி வந்துட்டேன். எத்தோட ரெடி பண்ணிடலாம். நல்லா இருக்கா? ஏய் நல்லா இருக்குல்ல. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இந்த மாதிரி கோலாகிரி, இந்த மாதிரி கோலா இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோமாளி வச்சேன். அப்புறம் இதுல ஊத்திட்டோம்னா நல்லா தான் குடிச்சு போயிடும். நானு இதுலயா இது அப்புறம் அது இத்த வாங்கி வச்சுருங்க. அதை ஊத்துறது ஊட்டி கலக்கலாம். அதுதான் உங்களுக்கு நீ வரும் தான் வெயிட் பண்ணுங்க. நான் ஊத்துட்டேன். எடுத்து ஊட்டு ஒருத்தரும் பாரு, பொறுமையா ஊத்தணும். கேஸ் வெளியே போகாது ஊத்தணும். ஏய் உனக்கு ஊத்த சொல்ல, உங்க ஊத்த சொன்னியா? பொறுமையா ஊத்தம். எப்படி அல்டிமேட்டா இருக்குதா? இந்த ஓல்டு மங்கு ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஓகே மக்களே, இப்ப இது அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஜூஸ் ரெடி गाइस. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். யாரு ஃபர்ஸ்ட்? அந்த ஒரு 8 பேர், அந்த 8 பேரை விட்றாடி, அது லாஸ்டா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மடா. அருமையாக பாருடி, பக்கா குவாலிட்டியில. மக்களே இந்த மாதிரி சம்மருக்கு அதுவுமா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு உங்க வீட்டுல குடிங்க. எங்க வீட்டுல நாங்க போட்டு குடிச்சுட்டு இருக்கோம். எப்ப பேட்ட குடியல் சரி பழம் கொஞ்சம் தண்ணி மொத்த ரிப்பீட்டா ஜூஸ் ஏன்னா உங்களுக்கு அப்படியே திருவாரு ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்படி ஜூஸ் அடை குடிக்கிறது நீதான்
கூட அந்த 8 பேர் இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா தர்பூசணி எடுத்துன்னு வந்தோம், ஜூஸ் போட்டோம், குடிச்சோம், நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றா. சரி மக்களே, எப்படியும் சிறப்பா இந்த பிளான் வந்து ஒரு 1.5 மாசம் முன்னாடி போட்டுருந்தோம். இப்பதான் நடந்துச்சு. இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் சம்மருக்கு அது மாதிரி ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிங்க. மறக்காம நம்ம சேனல் இல்ல மக்கள் சொல்றது 1.5 மாசம் போய் துட்டு இல்ல, துட்டு இப்போ வந்துச்சு, அதனால வேணும். நான் சொல்றதெல்லாம் மொத்தம் போய் துட்டு இல்ல யாரும். சரி மக்களே, உங்க வீட்டுல நீங்களும் ஜூஸ் போட்டு குடிங்க. அப்புறம் என்னென்ன ஜூஸ் குடிப்பீங்கிறது கமெண்ட்ல போட்டு விட்டு மறக்காம நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருங்க, ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிருங்க. ஓகேங்களா? பாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணிருங்க. பாய். அடுத்த வாரம் எங்க ஊர் கோயில் திருவிழா இருக்கு, நாற்றம்பள்ளி, வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. அது சிறப்பா வீடியோ போடுறோம். ஓகே, அடுத்த விழாக்குள்ள பாய்.